வாழ்க்கையிலே தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய சூழல்களில் இருக்கிறீர்களா? நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டாலும், குறிப்பாக பிரஷர், சுகர் எல்லாம் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் நோய்கள் கட்டுக்குள் வராமல் இருக்கிறதா? நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், ஓதி பாருங்கள். அல்லாஹ் மாத்திரைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கான சிரமங்களை லேசாக்குவான். தொடர்ந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனம் தரும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து விடாதீர்கள், முழுமையான பதிவை கேளுங்கள். இதில் 2-3 முக்கியமான விஷயங்களை பதிவு செய்வேன். மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவர்கள் மாத்திரைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மார்க்கம் என்ன சொல்கிறது? நோயே வராமல் இருப்பதற்கு நயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் என்ன வழிகளை எல்லாம் கற்றுத்தருகிறார்கள். மட்டுமல்ல, ஒருவருக்கு நோய் வந்து விட்டதென்றால் மலக்குகளை வைத்து அல்லாஹ் அவருக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அந்த விஷயங்கள் என்ன என்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் இந்த பதிவிலே நாம் காண்போம். முழுமையாக பாருங்கள். மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் அல்லாஹு தஆலா வெற்றியை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நிறைய பதிவுகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். நிறைய மக்கள் நிறைய துஆக்களை கொண்டு கமெண்ட்டுகளில் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் யாரெல்லாம் நம்முடைய இந்த பதிவுகளை கண்டு துஆவை கொண்டு வசியத்து செய்கிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் அவர்களின் நோக்கங்களை கபூல் செய்து நோயற்ற வாழ்வை தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த பதிவிலே மிக முக்கியமான 3 விஷயங்களை பதிவு செய்ய இருக்கிறேன். முழுமையாக கேளுங்கள், அல்லாஹ் வெற்றியை தருவானாக. தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய சூழல்களில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைய காலகட்டம் அப்படி ஆகிவிட்டது. மாத்திரைகள் சாப்பிடாமல் இருப்பவர்களின் எண்ணிக்கை ஆக குறைவாக மாறிவிட்டது. சாதாரணமாக சுகரும் பிரஷரும் தைராய்டு போன்ற பிரச்சனைகள், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் என பல பிரச்சனைகளுக்கு மரணம் வரை மாத்திரை சாப்பிட்டாக வேண்டும், மருந்து சாப்பிட்டாக வேண்டும் என்ற சூழலிலே இன்றைய கால சூழல்கள் தள்ளிவிட்டது. அன்று நாம் மோசமான நோய் என்று சொல்ல நினைத்த நோயெல்லாம் இன்று சாதாரணமாக காய்ச்சலை போல, சளி பிடிப்பதை போல பலர்களுக்கு வருகிறது. வந்து அதில் பலர்கள் இறந்து விடுகிறார்கள். அல்லாஹு தாலா நோயினால் மரணிப்பதை விட்டும் பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு உண்டான நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆக தொடர்ந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அந்த மாத்திரைகள் சாப்பிட்டும் தொடர்ந்து சிலர் மாத்திரை சாப்பிடுவாங்க. ப்ரெஷரை செக் பண்ணி பார்த்தா ஒரு நாள் மாத்திரை போடலனாலும் ப்ரெஷர் ஹை ஆயிரும், சுகர் உடனே ஏறிவிடும். இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழலில் என்ன செய்தால் அந்த மாத்திரைகளுக்கான சக்தியை அல்லாஹ் கொடுத்து நிவாரணத்தை தருவான் என்பதை நாம் இந்த பதிவிலே முதலாவதாக நாம் காண்போம். நயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லிகுல்லி தாஇன் தவாஉன், எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. லிகுல்லி தாஇன் தவாஉன், மார்க்கம் அதைத்தான் சொல்லுது, மருந்து இல்லாத நோயே கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அந்த மருந்தை நாம் சரியான முறையில் தேடி எடுக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை வைத்து நாம் பார்க்கும் பொழுது மருத்துவம் நிச்சயம் கிடைக்கும். இன்று பல நோய்கள் அது வந்து சென்று பலர்களை மாய்த்து விட்ட பிறகு அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறது உலகம். ஆனால் மார்க்கம் தெளிவான மருத்துவத்தை நாம் சாப்பிடுவது அலோபதி மருந்தாக இருந்தாலும், ஆயுர்வேத மருந்தாக இருந்தாலும், சித்த மருந்தாக இருந்தாலும், நாட்டு மருந்தாக இருந்தாலும், கஷாயமாக இருந்தாலும், ஹோமியோபதியாக, யுனானியாக, எந்த மருத்துவமாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லும் சில விஷயங்களை அதில் நீங்கள் கடைபிடித்து விட்டால், தொடர் மாத்திரை சாப்பிடுபவர்களாக நீங்கள் இருந்தாலும் அல்லது இடையிடையே தேவைக்கு மாத்திரை சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் அந்த மாத்திரைக்கு அல்லாஹ் வல்லமையை கொடுத்து எதற்காக அதை சாப்பிடுகிறீர்களோ அதை பரிபூரணமான முறையிலே ஷிஃபாவாக்குவான். அந்த அடிப்படையை நீங்கள் தெரிந்து அதை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஒரு முறை வயிற்று வலி வருகிறது, கடுமையான வயிற்று வலி. உடனே அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், ரபி கடுமையான வயிற்று வலி. வரலாறுகளை காண முடியும், கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. வயிற்று வலியை சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், இந்த மலைக்கு கீழால் உண்டான இந்த செடியை பறித்து நீங்க சாப்பிடுங்க, சரியா போயிடும் அல்லாஹ் சொல்றான். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செடியை தேடுகிறார்கள், எடுக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். உடனே அல்லாஹ் ஷிஃபாவை தந்து விடுகிறான். வயிற்று வலி சரியா போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் குணமாகிவிட்டது. காலங்கள் கடக்கிறது. மீண்டும் மூசா நபி அவர்களுக்கு அதே வயிற்று வலி வருகிறது. அந்த வயிற்று வலி வந்த உடனே அவர்களின் சிந்தனை சொல்கிறது, அன்னைக்கு அந்த செடியை தானே சாப்பிட்டோம், நேராக போய் பறித்து சாப்பிடுவோன்னு பறித்து சாப்பிட்றாங்க, வயிற்று வலி சரியாகவில்லை. மீண்டும் சாப்பிடுகிறார்கள். அந்த மருந்தைத்தான் ஆரம்பத்தில் எப்படி சாப்பிட்டார்களோ அப்படியே சாப்பிடுகிறார்கள், வயிற்று வலி சரியாகவில்லை.
என்ன காரணம் என்று ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே, அன்று வயிற்று வேலை வரும்பொழுது என்னை நீங்கள் நினைவில் கொண்டு வந்தீர்கள், என்னிடத்தில் அதை முறையிட்டீர்கள், நான் மருந்தை உங்களுக்கு சொன்னேன், ஷிஃபாவானது. அதே மருந்தை இப்பொழுது நீங்கள் சாப்பிட்டாலும் என்னின் மீது உண்டான தவக்குளில் கொஞ்சம் குறை இருக்கிறது அல்லவா என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டியதாக வரலாறுகள் சொல்கிறது என்றால், நானும் அதைத்தான் உங்களிடத்திலே சொல்கிறேன். என்ன மருந்தை சாப்பிட்டாலும் இதை சாப்பிட்டால் உடனே தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மருந்து மாத்திரைகளின் மீது நாம் வைத்திருக்கும் அளவிற்கு அல்லாஹ்வின் மீது வைத்து விட்டால், நான் சொல்வது சாதாரணமான விஷயத்திலிருந்து பெரும் நோய் என்று எதையெல்லாம் சொல்கிறோமோ அத்துணைகளையும் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான ரஹ்மானான அல்லாஹ் சரியாக்கி விடுவான். நம்பி பாருங்கள், அல்லாஹ் சரியாக்கி விடுவான். சத்தியமிட்டு சொல்வேன், உறுதியாக சொல்வேன், என் ரப்புல் ஆலமீன் சரியாக்கி விடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த தவக்குலை அந்த மருந்தில் கலந்தார்கள். அது மிகப்பெரிய நிவாரணியாக மாறியது. அதைத்தான் உங்களிடத்திலே சொல்லுவேன். தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிடுகிறீர்களா? மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய சூழலில் தள்ளிவிடப்படுகிறீர்களா? மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது தவறல்ல. உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறதோ அந்த மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அதில் இதையும் கொஞ்சம் கலந்து பாருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தைகளில் இருந்து நம்மால் சொல்ல முடியும், தவக்குல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்குதல் என்பதை நீங்கள் கொஞ்சம் அதில் கலந்து விட்டால், ஒரு மாத்திரை சாப்பிட போறீங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்றீங்க, வலது கையில் தண்ணி எடுக்கிறீங்க, உட்கார்ந்து குடிக்கிறீங்க, மாத்திரையை வலது கையால் போட்டு, யா அல்லாஹ், இந்த மாத்திரைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, இந்த மருந்துக்கு எந்த சக்தியும் இல்லை, உன்னுடைய வல்லமையை கொண்டு எனக்கு ஷிஃபாவை கொடுத்து விடு என்ற கோரிக்கையை உளமாற வைத்துவிட்டு அந்த மாத்திரைகளை விழுங்கி பாருங்கள். மாத்திரைகளை கொண்டு அல்ல, அல்லாஹுவின் நாட்டத்தை கொண்டு நிச்சயமாக ஷிஃபா கிடைக்கும். தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுபவர்களா, நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் இப்படி நீங்கள் செய்துவிட்டால் ஷிஃபா என்பது எட்டா கனி அல்ல, நிச்சயமாக ஷிஃபா என்பது கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு மாத்திரை எடுக்கிறோம், நம்ம உடனே நம்பிட்டோம், இந்த மாத்திரை எடுத்து இப்படி போட்டால் தலைவலி சரியாயிரும், இதை செஞ்சுட்டா உடம்பு சரியாயிரும், இதை சாப்பிட்டா வலி காணா போயிடும், இதை சாப்பிட்டுட்டா காய்ச்சல் சரியாயிரும். இப்படியெல்லாம் நம்புகிற நாம் மார்க்கம் சொன்ன விதத்தை கடைபிடிக்கிறோமா? இப்படியே மாத்திரையை பிக்கிறோம், இடது கையில மாத்திரை இருக்கு, தண்ணியை குடிக்கிறோம், டப்புனு இடது கையில மாத்திரையை வாயில போடுறோம், தண்ணியை முழுங்கிடுறோம். பிஸ்மில்லா இல்ல, அல்ஹம்துலில்லா இல்ல, அமர்ந்து குடிப்பதல்ல. மாத்திரை சாப்பிடுவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்திலே ஷிஃபாவை கொடு என்று கேட்பதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே நிவாரணத்தை எதிர்பார்த்தால் நிவாரணம் கிடைப்பதை போன்று தெரிந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கிடைக்கும் நிவாரணத்தை போன்ற ஒரு நிவாரணம் கிடைக்காது. ஆக நீங்கள் மாத்திரை சாப்பிடும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்து பிஸ்மில்லாவை சொல்லுங்கள். யா அல்லாஹ், இந்த மாத்திரைக்கு உன்னுடைய சக்தியை கொண்டு நீ ஷிஃபாவை தர வேண்டும் ரப்பே, என் நோயை நீ குணமாக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். வலது கையில் தண்ணீரை எடுத்து குடித்து அமர்ந்து குடித்து வலது கையில் மாத்திரையை வாயிலே போட்டு பாருங்கள். சாப்பிட்ட பிறகு நபி அவர்கள் சொல்வார்கள், பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் அல்லவா, முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் அல்லவா. அது என்ன உணவாக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் உட்கொள்ளப்படுவதில் நீங்கள் முடிந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக தொடர் மாத்திரைகளாக இருந்தாலும் இடையில் மாத்திரை சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் பரிபூரண ஷிஃபாவை உறுதியாக தருவான். எழுதி வச்சுக்கங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் வமை யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். என்ன மருத்துவர்கள், அல்லாஹ்வை விட ஒரு மருத்துவரை காண முடியுமா? நிச்சயமாக ஷிஃபா கிடைக்கும். அல்லாஹு தாலா பரிபூரண ஷிஃபாவை தருவானாக. இரண்டாவது விஷயம் நான் பதிவு செய்வது, நோய் வந்தால் அல்லாஹ் மலக்குகளை அங்கு நியமித்து 4 விஷயங்களை செய்கிறான். அல்லாஹ் நோயை விட்டும் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக. நோய் ஒருவருக்கு வந்து விட்டால் ஹதீஸுகள் சொல்லி காட்டுகிறது, மலக்குகள் 4 விஷயங்களை அவரிடத்திலிருந்து பறித்து விடுவார்கள். முதல்ல ஆரோக்கியத்தை பறிச்சிருவாங்க. பாருங்களேன், நோய் வந்துட்டா அப்படியே சுணங்கி சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறோம், முடியாமல் படுத்துடுறோம், ஆரோக்கியம் பறிக்கப்படுகிறது. இரண்டாவது ஹதீஸுகள் சொல்கிறது, உணவின் ருசி அவருக்கு பறிக்கப்படுகிறது. நாவுக்கு ருசி தெரியாது, ருசியை பறிச்சிருவாங்க. மூன்றாவது, அவரின் முகத்தின் பிரகாசம் பறிக்கப்படுகிறது. நல்ல செழிப்பா இருக்கிறவன் நோய் வந்தவுடனே அப்படியே முகம் ஆடி போயிடும். நான்காவது, அவனின் பாவத்தை பறிக்கப்படுகிறது. இந்த நாளையுமே அல்லாஹ் நோயாளியிலிருந்து பறிச்சிருவான். மலக்குமார்கள் எடுத்துருவாங்க. ஒன்று அவனுடைய சக்தி, இரண்டாவது அவனுடைய நாவின் ருசி, மூன்றாவது அவனுடைய முகத்தின் ஒளி, நான்காவது அவனுடைய பாவங்கள். 4ஐயும் பறித்த பிறகு அவனுடைய நோய் சரியான உடனே அவனுடைய சக்தி அவனுக்கு மீண்டும் கொடுக்கப்படுகிறது, நாவின் ருசி மீண்டும் கொடுக்கப்படுகிறது. மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான். மூன்றாவது அவனுடைய முகத்தின் பிரகாசம் கொடுக்கப்படுகிறது. இந்த பாவத்தை கொடுக்க வேண்டிய மலக்கு கேட்பார்கள், யா அல்லாஹ்,
நாளை பறித்தோம், 3 கொடுத்து விட்டோம், பாவத்தையும் அவனிடத்திலிருந்து நோயில் நாம் பறித்தோம், அதை கொடுக்கவா என்று கேட்டவுடன் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லுவான் என்பதாக ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது. என்றால் நான் சொல்வேன், நமக்கான தலைவலியாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் தெளிவாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்மின் பாவங்கள் அதால் மன்னிக்கப்படுகிறது. தெளிவாக ஒன்றை பதிவு செய்கிறேன், என்னால் தாங்க முடியாது என்று எதையும் சொல்லாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு ஆன்மாவையும் அல்லாஹ் சோதிக்க மாட்டான், எந்த ஒரு மனுஷனை அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அது அதனால என்ன தாங்க முடியுமோ அதை தாண்டி சோதிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காட்டுகிறான். சக்தியை தாண்டி அல்லாஹ் சோதிக்க மாட்டான், சக்திக்குட்பட்ட சோதனையைத்தான் அல்லாஹ் தருவான் என்று குர்ஆன் பேசுகிறது. அதனால என்னால் தாங்க முடியலன்னு சொல்லக்கூடாது. நமக்கு வருவதையே தாங்க முடியக்கூடியதைத்தான் அல்லாஹ் தருவான். அடுத்தது 3வது விஷயம், எதை சாப்பிட்டால் நோய் வராமல் தடுக்க முடியும். நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நிறைய காய்கறிகளை, நிறைய பழங்களை நபியவர்கள் நோய் நிவாரணியாக சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வார்த்தையிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் பதிவு செய்வேன், நோய் வராமல் தடுப்பதற்கான வழிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன மதீனத்துல் இல்மி வலியும் பாபுஹா, நான் தான் கல்வியின் பட்டணம் என்றால் அதன் தலைவாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சில விஷயம் நோயை தடுக்கும். நபியவர்களின் வார்த்தைகளிலிருந்து சொல்லுவார்கள், உப்பு உணவு சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் லேசாக தொட்டு நாவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரஷர் இருக்கு அப்படியெல்லாம் இல்லை, சுன்னத்து நபியவர்களின் வார்த்தை என்ற அடிப்படையில் நம்பிக்கையோடு உப்பை அள்ளி சாப்பிட சொல்லலை, லேசா விரல்ல பட்டும் படாத மாதிரி லேசான உப்பை தொட்டு உணவிற்கு முன்னாலும் பின்னாலும் நாம் நாவில் வைத்து கொண்டால் நிச்சயமாக அவருக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும், நோய் வராது. நபியவர்களின் ஹதீசுகளில் காண முடியும், கிட்டத்தட்ட 70 வகையான நோய்களுக்கு இந்த உப்பு நிவாரணியாக, அதாவது உணவுக்கு முன்பும் பின்பும் சாப்பிடும் உப்பு 70 வகையான நோய்களிலிருந்து பாதுகாப்பை தருவதாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 2வது பேரித்தம்பழங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை பார்க்க முடியும், அஜ்வா விஷத்தையும் உரைக்குமாம். 7 அஜ்வா பழம் தினசரி சாப்பிட வேண்டும். இல்லையா, என்ன பேரித்தம்பழம் இருக்கிறதோ அதை நபியவர்கள் சொன்னார்கள், இந்நபியின் உணவை என்று நினைத்து சாப்பிடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நோய்களிலிருந்து பாதுகாப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். காய்ந்த உலர்ந்த திராட்சையை சாப்பிட வேண்டும், இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் சாப்பிடணும். அவனுக்கான உடல் சூழல்களை அல்லாஹ் சிறப்பாக அமைத்து விடுவான். மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இறைச்சியை மாமிசத்தை சாப்பிட வேண்டும், கறி சாப்பிடணும். கறி சாப்பிட்டா நோய் வந்துடும், அப்படி அல்ல, எதையும் அளவாக சாப்பிட்டால் எந்த நோயும் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள், அதை அளவாக முறையாக சரியாக சாப்பிடுவோம் என்ற முறைப்படி சாப்பிட்டீர்கள் ஆனால் நிச்சயமாக நோய் வராது. நபி அவர்களின் ஹதீஸ்களிலிருந்து பார்க்க முடியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சொல்லும், மிஸ்வாக் செய்வது நோயிலிருந்து பாதுகாக்கும். மிஸ்வாக் செய்யணும். மிஸ்வாக் துளைக்கு முன்னாடி செய்கிறோம் இல்லையா, நபி அவங்க சொல்லுவாங்க, லவ்லா நஷுக்காலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னு இருந்திருந்தா மிஸ்வாக் செய்ய சொல்லி அவங்கள நான் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் கட்டாயப்படுத்தியிருப்பேன்னு சொன்னாங்க. ஒருவேளை என்னுடைய சமுதாயத்துக்கு அது கஷ்டம் கொடுத்துருமோங்கிற காரணத்தினால தான் அதை கட்டளையிடலன்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த மிஸ்வாக்கை நாம் கையில் எடுக்க வேண்டும், தினசரி நிறைய குர்ஆனை ஓத வேண்டும், நிறைய விஷயங்களை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். மார்க்கம் சொன்ன நிறைய விஷயம் இருக்குங்க ஹதீஸ்களில். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் நான் நபியவர்களின் மருத்துவம் என்று நான் பதிவு செய்ய முயற்சிக்கிறேன். மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நீங்கள் செய்து பாருங்கள். இன்னும் சில உபதேசங்களாக தனியாக சொன்னால் எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. இரவு நேரங்களில் தூக்கங்களை சரியாக்குங்கள், சரியான அளவு நீரை குடி நீங்கள் பருகுங்கள், உணவை மென்று சாப்பிடுங்கள், உமிழ் நீரோடு கலந்து சாப்பிடுங்கள், வாயை மூடி முடிந்தவரை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாயை மூடினா மெல்லும்போது இப்படி வாய் மூடி மென்று சாப்பிட்டு பழகுங்க. தண்ணீரையும் உணவையும் ருசித்து சாப்பிட்டு பழகுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கள். சாப்பிடும் பொழுது அதில் கவனம் செலுத்துங்கள். மட்டுமல்ல, இரவில் தூக்கத்தை சரியாக்குங்கள். எல்லாவற்றையும் சரியாக நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நோயை தரமாட்டான். அப்படி அல்லாஹ் நோயை தருகிறான் என்றால் அது என் பாவத்தை மன்னிப்பதற்காக என் ரப்பு என்னை தேர்ந்தெடுத்து விட்டான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மறந்தவர்கள் அல்ல, அல்லாஹ் அவர்களைத்தான் கடுமையான நோயால் சோதித்தான். என் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். இதுவெல்லாம் அவர்களை சோதிப்பதற்கு என்பதை கடந்து அவர்களை அல்லாஹ் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்துவதற்காக செய்தான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹதீஸை நான் சொல்லி முடிப்பேன். அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் அவர்களை சோதிப்பான் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாக. நீங்கள் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு இதையெல்லாம் கடைபிடித்து பாருங்கள்.
பயனுள்ள விஷயங்களை பிறர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அல்லாஹு தாலா வாழ்வை சிறப்பாக்குவானாக, வெற்றியாக்குவானாக, நோய்களிலிருந்து பாதுகாப்பானாக, எல்லா சிரமங்களையும் அல்லாஹு தாலா நமக்கு நீக்கி அருள்வானாக, சொந்த இல்லங்களை தருவானாக, சொந்த வியாபாரங்களை தந்தருள் புரிவானாக, செய்கின்ற வியாபாரங்களில் பரக்கத்தை செய்வானாக, குடும்பங்களை ஒன்றிணைப்பானாக, மக்களில் பரக்கத்தை செய்வானாக, வாழ்வில் எல்லா சூழல்களிலும் அவனை அஞ்சி வாழும் மக்களாக வாழச் செய்வானாக, மரணம் வரை பிறர்களிடத்தில் கையேந்தாமல் பாதுகாப்பானாக, எந்த சூழலிலும் சுய தேவைகளை நிறைவேற்ற பிறர்களை நாடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக, கொடுக்கும் கரங்களாக நம்மை வாழச் செய்வானாக. எல்லா சூழல்களிலும் யாரெல்லாம் எதற்காக துஆ செய்ய சொல்கிறார்களோ எல்லா நோக்கங்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து சிறப்பான வாழ்வை தந்தருள் புரிவானாக. எல்லா நபர்களும் எனக்கும் நிறைய துஆ செய்யுங்கள், உங்களுக்கும் நான் துஆ செய்கிறேன். அல்லாஹு தாலா வாழ்வை வெற்றியானதாக, எல்லா விதத்திலும் ஹைர் பரக்கத்துகள் நிறைந்ததாக ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.